வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக வாழ்க்கை மலர்லேருந்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயந்தான், இறைவனுக்கு பிடிச்ச விஷயம், நிறைய பேர் பிடிச்ச விஷயம். அது என்னதுங்க அப்படின்னா நோன்பு அப்படின்வாங்க. என்னங்க நோன்பு அப்படின்னா மௌன நோன்பு. அது என்னங்க மௌன நோன்பு அப்படின்னா, மௌனத்திலே பார்த்தீங்க அப்படின்னா 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கு மௌனம், காஷ்ட மௌனம், மகா மௌனம் அப்படின்வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷனில் தியானத்தில் இருக்கிறவங்க ஆழ்ந்து செல்வதற்கு இது உதவும். வாக்கு மௌனம் அப்படின்னா சில பேர் வாய் தான் பேசாது, ஆனால் மனம் பேசும். இப்படின்வாங்க, இது சொல்லுவாங்க, எழுதி காட்டுவாங்க, இப்படி எல்லாமே பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா வாக்கு மௌனம். வாய் மட்டும் தான் பேசாது, ஆனால் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காஷ்ட மௌனம் அப்படின்னா இப்படி வாண்டுறது, இப்படி எடுத்துன்னு வாண்டுறது, இந்த கை காலை அசைச்சு நம்மளோட எண்ணங்களை வெளிப்படுத்துறது காஷ்ட மௌனம். அப்போ மகா மௌனம் அப்படின்னா என்ன அப்படின்னா இறைவனாகவே இறைநிலையாகவே மாறக்கூடிய தன்மையுடையது மகா மௌனம். அப்போ அந்த 3 மௌனத்தை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா 2 மௌனம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா காரிய மௌனம்னு கூட சொல்லலாம். அதை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ம மௌனம் அப்படின்னு சொல்லலாம். காரிய மௌனம்னா என்னங்க அப்படின்னா, ஒரு செயலை முடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம். ஒரு செயலை முடிக்கணும் அப்படின்னா நம்ம இப்படி இப்படி செய்யணும் அப்படின்ட்டு நம்ம சங்கல்பம் எடுத்துக்கும்போது அது உடலையும் மனதையும் என்ன பண்ணுங்க சிதறாமல் காத்து தான் செய்ய விரும்பும் செயலை வெற்றியோடு முடிக்க அது துணை செய்யும். பொதுவாக மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர், இல்லை வெளியே ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதத்தில் தான் மௌனத்தை எடுத்துப்பாங்க இல்லைங்களா. அப்போ அவங்க செய்யக்கூடிய செயல் நல்ல செயலாக தனக்கும் சரி சமுதாயத்துக்கு உதவணும் அப்படின்றது தான் அந்த அந்த மௌனம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2வது மௌனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மகா மௌனம்னு சொன்ன பாருங்க, அதில் வர்றதான் இது 2வது மௌனம். என்ன அப்படின்னா ஆன்ம தூய்மைக்காக குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டியது. அப்போ குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஒரு டைம் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் வளரும், சமுதாயத்தில் என்ன பண்ணுறோங்க, குடும்பம், பொருளாதாரம், வாணிபம் அப்படி எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ அதில் இருந்துக்கிட்டு நம்ம அகத்தாய்வு செஞ்சுட்டு வந்தால் கூட, ஆனால் அமைதி என்ற நிலையில் போய் நம்ம ஃபுல்லாக அதில் சரண்டர் ஆகி அதில் ஆழ்ந்து போகும்போது தான் அந்த நிலையை இறை நிலையை உணர முடியும். உடல் மொழி, இறைவன் பேசக்கூடிய மொழியை நாம் உணர முடியக்கூடிய தன்மை உருவாக்குவது அந்த மகா மௌனத்தில் தான். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ம மௌனம் அப்படின்றாங்க. அப்போ குண்டல் யோகத்தில் துரியாதீத தவம் செய்யும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா புலன்கள், அறிவு, இச்சை அனைத்தையும் அடக்கி அறிவை இருப்பு நிலையான சிவமாக்கி கொண்டு பேசாது இருக்கிறோம். அப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிஜி இருக்கும்போது ஆழியாரில் மௌனம் இருந்திருக்கிறோம். நாங்கள் மௌனம் இருக்கிறது தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நானே எங்கள் கணவர் எல்லோரும் போவோம். அப்போ போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் மௌனத்தில் இருக்கும்போது கூட எல்லாருமே சேர்ந்துட்டு போகும்போது கண்டிப்பாக நாங்கள் வருஷம் போயிடுவோம். நானே, எங்கள் வீட்டுக்காரி, எங்கள் அண்ணி 3 பேரும் போவோம். எங்கள் அம்மாவும் இருக்கிறவரில் எங்கள் அம்மாவும் வந்திருந்தாங்க. இது எதுக்காக சொல்லுவார் அப்படின்னா ஏன்னே தெரியாதே அந்த மௌனம் போகும்போது மாதிரி இருக்கும், உடல், மனம், ஆற்றல் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். வரும்போது பார்த்தீங்கன்னா அபரிமிதமான ஒரு ஆற்றல், அந்த எனர்ஜி எப்படி தான் உடம்புல வருதுன்னே தெரியாது. அதுதான் இங்கே மனவள கலையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜீவகாந்தம் அப்படின்றாங்க. ஆனால் உண்மை தான், அங்கே போய் வந்த பிறகு தான் அந்த அலை இயக்கத்தில் நம்ம பொதுவாக கோயிலுங்களுக்கெல்லாம் கூட போகிறோம் பாருங்க, வீட்டில் தான் சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா, ஏன் அதோட அப்படியே நிற்க மாட்டோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த ஆற்றல் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆற்றல் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அது நமக்குள்ளே ஏற்பு திறன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும். அப்போ அந்த மௌனத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அப்படியே சிவமாகியே நம்ம மாறிடுறோம். அப்போ மௌன நோம்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது அறிவின் இயக்கத்தை சீரமைக்க நாள்தோறும் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும்ன்றார். இது நீங்கள் இதுக்காக டைம் ஒதுக்கி போகிறதோட நீங்கள் அமைதியாக இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா இறைவன், அதான் சொல்லுவாங்க, நீ பேசாத போது இறைவன் பேசுவான்னுவாங்க. அந்த இறைவன் பேசக்கூடிய மொழியை நாம் கேட்கலாம். அதாவது ஸ்பீச் இஸ் சில்வர் பட் சைலன்ஸ் இஸ் கோல்டு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது தான் நம்ம வயலண்ட்டாக இல்லாமல் இந்த அமைதி நிலை போகும்போது தான் அந்த அமைதியை நாம் உணர முடியும். அப்போ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டால் மட்டும் எத்தனை எண்ணங்கள் எழுச்சி பெற்று ஓடிக்கொண்டு தான் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்க, அதான் சொல்லுவாங்க, மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும், சுவாமிஜி சொல்கிறதான். அப்போ நமது எண்ணங்களை நமது பிறப்பிடமான
உள்ளங்களிலிருந்து அலை அலையாக எழுப்பி கொண்டிருப்பது யார் அப்படின்னா வேற யாரும் இல்லை. நாம் போட்டதான் நமக்குள்ள இருந்து வருது. அந்த நாம் யார் உள்ள போட்டது அப்படின்னா இறைவன் எடுத்து காட்டுறான். நீ இதை செஞ்சியே இது செஞ்சியே அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தான் எதுவுமே செய்யலையே, நல்லது தானே செய்கிறோம், ஏன் இப்படி வருது நம்மளுக்கு அப்படின்னு தோணும். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. மனம் அசையாமல் நிலையாமல் அமைதியாக இருக்கும் பொழுது எல்லாமே வெளியே வரதான் செய்யும். ஆனால் அதை அனுமதித்தால்தான் அடுத்த நிலையாக ஆழ்நிலை நாம் போக முடியும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உயிர் துகள் சுழற்சியால் உயிரில் பதிந்துள்ள பதிவுகள் தன்மை யாவும் அந்த விரிவலையான் மூலமாக எப்போது வெளிவேறி கொண்டே தான் இருக்கும். அது இயல்பு. அப்போ அந்த இயல்பை மாற்றி நம்ம அமைத்து கொண்டு அந்த ஆழ்நிலை எப்படி கடலில் 3 பகுதியாக புற கடல் ஒரே டஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா அலையோ அதுவும் ததும்பிட்டு தான் இருக்கும். ஆனால் ஆழ்கடல் போகும்போது எப்படி ஒரு அமைதி வருமோ அந்த அமைதி நிலையை மௌன நிலையில் உணர்வோம் என்று சொல்லி அனைவரும் சிறிது நேரம் ஒதுக்கி நமக்கான நேரம் அந்த மௌனம் தான். அந்த அமைதி நிலை இருந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட அறிவு மேம்படும். வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர் பெறும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யப்படுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.